ஸோ நம்ம தொடர்ச்சியாக டேனியல் சாப்டர் வேர்ஸாக சாப்டராக இல்லை வார்த்தையாக அவ்வளோ ப்ரீஃபாக டீட்டெயில்டாக படிச்சுட்டு வரோம். ஸோ இப்படிப்பட்ட எவன்லி சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோஸை மட்டும் பார்த்தா புரியாது. நான் எப்பவுமே சொல்கிற போல் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு டோட்டல் பிக்சராக நம்ம பார்க்க முடியும். இல்லைனா ஒரு படத்தில் பாதியிலேருந்து பார்க்குற போல இல்லை சீனாக பார்க்குற போல் ஆகிடும். ஸோ நிறைய குழப்பங்களும் நிறைய டவுட்டும் வரலாம், இல்லை அலட்சியம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத போயிடலாம். ஸோ நம்ம ஆஸ் அ கிறிஸ்டினா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக, அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ ஏனோ தானோன்னு பிளைண்டாக நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நிறைய டைம் நான் யோசிக்கக்கூடியது கிறிஸ்டியானிட்டியும் மற்ற ரிலீஜியஸும் எப்படி இருக்குன்னா, எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லை எல்லாரும் போகிறாங்க, அந்த இதை நானும் ஃபாலோ பண்ணுறேன், அந்த தோற்றத்தோடு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாம் பண்ணுறதும் நம்ம எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளேட்டை சாப்பிட்டோன்னா சில நேரத்தில் அந்த பிளேட்டில் விஷம் இருக்கா இல்லையான்றது தெரியாமல் நம்ம சாப்பிட்டு மறிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் கிறிஸ்டியானிட்டியும் இந்த லைஃபும் கொடுக்க காட் கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு லைஃப். இந்த லைஃப்பில் இட்டர்னிட்டிக்கு, அதை நித்திய ஜீவனுக்கு செயல்பட இன்னொரு வாழ்க்கை கொடுக்க எல்லா மேனுவல் புக்கு காட் கொடுத்துட்டாரு. மேனுவல் புக்குன்றது பைபிள். ஸோ எப்படி வாழணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி உடையாக இருந்துக்கணும், A to Z என்ன சாப்பிடணும் சொல்லிட்டே போகலாம். ஸோ டூஸ் அண்ட் டோஸ் எல்லாத்தையும் காட் சொல்லிட்டாரு. அதை நம்ம படித்து எந்த அளவுக்கு பிளைண்டாக நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கணும். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த பஸ் டிரைவரை ட்ரஸ்ட் பண்ணுறோம், அவர் யாருன்னே தெரியாது, ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டு போகிறோம். பைலட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே அந்த போல தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியும் அந்த போல் ரிலீஜியஸும் என்ன பண்ணுறோம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையான காட் இருக்காங்க, அவரை நம்ம வணங்குறது இல்லை. ஸோ உண்மை என்னன்னு தேடுறது இல்லை, தேடினாலும் அது நிலைத்து நிற்கிறது இல்லை. ஸோ நான் தேடின ஒரு டைம் இப்படிப்பட்ட காரியங்களை தெரிஞ்சுக்க என்னால் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ற பல வருடங்கள், பல மாதங்கள் உண்மையான கடவுளை தேடி போன நேரங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த பிளாட்ஃபார்மை ஏன் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம்னா, உங்ககிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது நான் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு எல்லாருமே சொன்னாங்க. அவங்கள கண்மூடித்தனமாக அவங்க சொல்கிறாங்கன்றது அவங்க பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேனே தவிர, ஒரு மிடில், அதாவது எந்த சர்ச், எந்த ஒரு மொழி, எந்த ஒரு தேசம் எதுவுமே ரிலேட்டட் ஆகாத ஒரு நடுவுலேருந்து ஒரு மிடில் பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ChatGPT இந்த AI அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எல்லா காரியத்தையும் எஜுகேட் பண்ணுறதை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த நீங்கள் எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங், இல்லை டாக்டர், இன்ஜினியர், வாட் எவர் என்ன வேணால் இருக்கலாம், நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணால் ஒரு நடுதலையான ஒரு ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஸோ அப்போ பிப்ளிக்கலும் அது போல் தானே கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு தேடினேன். ஸோ எல்லா விஷயங்களும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தொட்டு நீங்கள் தொடுங்க, படிங்க. எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியன் எஜுகேட்டடாக நீங்கள் ஆகணுமோ ஆகிக்கோங்க. ஸோ அதனால தான் யாருமே உங்களை வஞ்சிக்க முடியாது, யாருமே ஏமாற்ற முடியாது. நான் யோசிச்சிருக்கேன், 44,000 டினாமினேஷன் இருக்குது இப்போத்துக்கு. மேபி அதிகமாகிட்டு இருக்கலாம், நான் பார்த்த போது அப்படி இருக்கலாம். இந்த 44 டினாமினேஷனில் எது நம்மளுக்கு உண்மைன்னு தெரியும்? எத்தனை சர்ச், எத்தனை டிவிஷன் இருக்குது, இதில் எது உண்மை நம்மளுக்கு தெரியும்? ஸோ அப்போ பைபிள் ரிலேட்டடான சத்தியங்கள் மட்டுமே உண்மைன்றது மட்டுமே நான் நம்பி நம்ம அதில் போயிருக்க போகிறோம். சர்ச்சும் இல்லை நான் பாஸ்டரும் இல்லை ப்ராஃபிட்டோ இல்லை, நான் யாரும் கிடையாது. நான் கற்றுக்கிட்டேன். ஒரு கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு பிப்ளிக்கல் ஸ்டூடெண்ட்டாக, ப்ராஃபிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் இல்லை, பரலோக ராஜன் ரொம்ப கிட்ட இருக்குது. மேபி காட் எப்போ வேணால் வரட்டும். ஆனால் வரத்துக்கு முன்னாடி சில காரியங்களை க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் இருக்குது. யார் போவா வருவான்றதை நான் எப்பவுமே யோசிப்பேன். படம் எப்பயோ ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் படத்துக்கு தேவையான டிக்கெட் விற்று முடிய போகுது. ஸோ இப்போ நம்ம அந்த நேரத்தில் இருக்கோம், அவசரமான நேரத்தில். அந்த நேரத்தை நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை எவன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு படிக்கும் போது நம்ம ஒரு ஏனோ தானமாக ஒரு பிளைண்டாக நம்ப போகிறது இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எவிடன்ஸோட தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு வேர்ஸ் கூட இருக்கும், சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க, சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும்ன்றது. ட்ரூத் தான் நம்ம ஃப்ரீடம் ஆக்கும். ஸோ அப்போ இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து, இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம நிலைத்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை இப்படிப்பட்ட பைபிள் ட்ரூத் தான் நம்மளுக்கு சொல்லித்தரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதை கற்றுக்கிட்டோமோ அதை கற்றுக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதோட லைட்டாக ஒரு சம்மரைஸ்டு பார்க்கணும் போனால், நம்ம ஏன் இந்த 1335 இந்த வருடத்தோட எண்டு ஏன் பிளஸ்ட் அப்படின்னாரு. உதாரணத்துக்கு பேப்பசி போப்பு ஆட்சி 1798 முடிஞ்சிருச்சு.
அப்போவே சந்தோஷமான ஒரு நேரம் தானே. எந்த அளவுக்கு காட் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதாவது அந்த இருண்ட காலம் கடவுளோட வசனத்துக்கு, கடவுளுக்கான உண்மையான தெய்வத்துக்கு, உண்மையான கிறிஸ்துவர்களுக்கு நிலைத்து நிற்க முடியாத சூழ்நிலை, உண்மையான தெய்வத்துக்கு வணங்கக்கூடிய முடியாத சூழ்நிலை ஆச்சு. கடவுளுக்காக நின்ன நிறைய கிறிஸ்தவர்களே சித்திரவாதப்பட்டு எந்த அளவுக்கு பர்சிக்யூட் பண்ணாங்கன்ற டார்க் ஏஜஸ் டைம் 1260 ஆண்டுகள் போப்பு ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், இந்த பேப்பர்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு சித்திரவாதம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெறுப்பீங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு பொய்யான ஒரு காரியத்தை, பொய்யான ஒரு கிறிஸ்துவத்தை வைத்துக்கொண்டு அவங்க எவ்வளோ உண்மையான கிறிஸ்தவர்களை அவங்க சித்திரவாதம் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்களில் ஒரு தமிழர்களாக நம்ம தமிழோட சரித்திரம் தெரியல, ஒரு கிறிஸ்துவரெல்லாம் கிறிஸ்துவத்தோட சரித்திரம் தெரியல. ஒரு சர்ச் உதாரணத்துக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் எந்த சர்ச்சில் அந்த சர்ச்சோட சரித்திரம் தெரியுமா, அந்த சர்ச்சோட டாக்டரின்ஸ் என்ன தெரியுமா, அந்த சர்ச் எது நம்புறாங்க எது நம்பலன்னு தெரியுமா, அது உண்மையா பொய்யான்றது தெரியுமான்றதை நிறைய டைம் எல்லாரையும் நான் பாயிண்ட் பண்ணுவேன். ஆனால் நானும் அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன், எது உண்மை எதுன்னு தெரியல. அப்போ நான் எப்போ தேடணும்னோ உண்மையான கடவுளை, உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை முயற்சி பண்ணுங்க. ஸோ நம்ம பார்த்தோம் ஏன் இல்லைன்னா காட் ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. அதாவது 1335 அந்த வருட கால முடிவு, அதுதான் 1844 அந்த முடிவு. ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷல் குரூப்பை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் ஆக்குனாரு. அது எப்படின்னா 1844 1843 1844 இருந்த அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே தான் வந்து 1290 வருடங்களோட முடிவு, எண்ட் ஆஃப் த அவங்களோட ஆளுகை செய்தது முடிவு. இங்கே வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் அது கடவுளோட லைட்டை புரிஞ்சுக்கிறாங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். 3 வகையான இன்சிடெண்ட் அங்கே நடந்துச்சு. ஒன்று ப்ராஃபிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறாங்க, கடவுளோட வருகை நியாயத்தீர்ப்பை புரிஞ்சுக்கிறாங்க, சான்ச்சுரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, பர்சனலாக ரிவைவல் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். உலகத்தில் விட்டு மொத்தமாக வெளியே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு கடவுளுக்காகவே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ உண்மையான ஆர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாவத்தை வெறுத்தாங்க அப்படின்றத, வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், கடவுளுக்காக உண்மையாக வெயிட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்புறமா டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நான் இப்போ என்ன கேட்டுது, அதாவது அந்த சேட்டுக்கு அப்புறமா அடுத்தது நான் என்ன கேட்டுதுன்னா, என்ன ஆச்சு இப்போ நான் எந்த குரூப் நம்ம தெரியல, அந்த குரூப் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு கூட்டம் சொல்கிறேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கடவுளோட பிள்ளைகள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கடவுள்னால பிளஸ்டா, அதாவது கடவுள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தை உருவாக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்டா இருக்கணும். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் எனக்கு பாயிண்ட் ஆகுது, 25-20 அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு கடவுள் ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. அதாவது ஒரு ஏன்ஷியன்ஸ் இஸ்ரேலைட்ஸை, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு காலகட்டத்தில் ஸ்கேட்டல் பண்ணுறாங்க, அதாவது சிதறிக்கிறாங்க. அங்கே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க, ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் ஜனங்க இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸாக ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ மறுபடியும் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவங்களோட பிள்ளைகளை கையை நீட்டி அழைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் உண்மையும் நேர்மையாக இருக்கக்கூடிய கடவுளோட பிள்ளைகளை கடைசி காலகட்டத்தில் வந்து மறுபடியும் எழுப்புறாங்க, அந்த ஃபைனல் மெசேஜ் கொடுக்க. அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு காட் சூஸ் பண்ணாங்க, உலகம் முழுவதும் கடவுளை பற்றி சத்தியத்தையும் ரட்சிப்பையும் அறிவிக்க தான். இவங்க ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்க தான் காட் ஒரு குரூப்பை சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆப்ரகாம் ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே வந்துச்சுன்றத பார்த்தோம். அதே போல் ஒரு காலகட்டத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய, ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்காக காட் மறுபடியும் அந்த கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி மறுபடியும் என்ன பண்ண, உலகத்துக்கு ஃபைனல் மெசேஜை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் என்ன குரூப் யாருன்றத, என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம், என்ன டிஸப்பாயின்மெண்ட் நடந்துச்சு அந்த குரூப்புக்குன்னு பார்க்க போகிறோம், ஏன் அந்த குரூப் வந்து பிளஸ்டான, யார் அந்த குரூப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம், எவ்வளோ பேர் அந்த குரூப் அப்படின்றத நான் கேட்டேன். ஹவு டஸ் பீப்புள் ரெஸ்பான்ஸ் டு அந்த மெசேஜுக்கு, அந்த சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, இதுதான் என்னோட கேள்வி. ஸோ வாட் ஹேப்பன் அரௌண்ட், என்ன நடந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு 1843 1844 அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு. ஒரு வில்லியம் மில்லர் அப்படின்ற ஒரு மனிதன், அவர் பேப்டிஸ்ட் சர்ச் அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீச்சர். அப்படிப்பட்ட ப்ரீச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 2300 அப்படின்ற அந்த 2300 days ப்ராஃபஸியை புரிஞ்சுக்கிறாங்க.
அதை அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபஸி எது குறித்ததுன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை குறிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவரு என்ன தீர்க்க தரிசனத்தை அவர் புரிஞ்சுக்கிறாருன்னா, இதுதான் இந்த சார்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. 8:14 அங்கே ஒரு டைம் லைன் கொடுக்குது. அதோட அந்த டைம் லைனோட ஸ்டார்ட் வந்து 457 BCயில் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போட்டிருக்கு இந்த வசனம்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட முடிவு காலம் 1844 முடிவுது. இங்கே ஸ்டார்டிங் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 1844 பரிசுத்த ஸ்தலம் வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட்டு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம், அதை கிளென்சிங் வந்து எர்த்தில் நடக்குது. அப்போ கிரைஸ்ட் வந்து வரப்போறாரு, 2ஆம் வருகையில் வரப்போறாரு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த மெசேஜை எல்லா அமெரிக்காவுக்கும், யுனைடெட் கிங்ஸ்க்கும், மற்ற யூரோப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்துக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. வில்லியம் மில்லர் அப்படி கூட மூமெண்ட் அப்படின்றத மில்லர் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூமெண்ட்னால உலகம் முழுவதும் சத்தியம், ட்ரூத், 1844 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் முடிய போகுது அப்படின்றத அவங்க உலகம் முழுவதும் சொல்றாங்க. அப்ப 2ஆம் வருகை ஜீசஸ் கிரைஸ்ட் வரப்போறாருன்றத சொல்றாங்க. அவங்க தான் மில்லரைட் குரூப் அப்படின்றத மூமெண்ட் அப்படின்றத பார்த்தோம். நம்ம அந்த குரூப் மூலியமாக காட் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனத்தை வந்து அவங்க தான் சின்சியரா படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காரியத்தை 2ஆம் வருகையில் வரப்போறாரு ஆண்டவர்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டேட் அண்ட் ப்ராஃபஸி கரெக்டு, டைம் அண்ட் கரெக்டு. ஆனால் ஈவெண்ட் ஆண்டவரோட வருகை கிடையாது. அது நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடக்குது, இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றத லேட்டராக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி, மேபி இது வந்து லேட்டராக நடக்குது, 1844 அப்புறம் நடக்குது. ஆனால் அந்த டைமில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, ஏன் வந்து இந்த கூட்டம் வந்து ரொம்ப பிளஸ்டுன்னு காது சொன்னாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரோட வருகையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையான, இங்கே தான் பாருங்கள் சூப்பரான விஷயம், இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ டேட் மூமெண்ட் மட்டும் கிடையாது அது. ஆனால் அது இந்த மூமெண்ட் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தோட துவக்கமாக இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த தன்மை உடையவர்களாக நிறைய பேர் மாறுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ 2000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி உண்மையான கிறிஸ்தவர்கள் ஃப்ரீடமாக அந்த உறவை கொண்டு வந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ப்ரோக் ஆச்சோ, அதே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக மறுபடியும் என்ன பண்ணுறாரு, காட் ஒரு மூமெண்ட்டை உருவாக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராரு. அந்த கவர்னன்ட், அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் மாறக்கூடிய அந்த தன்மையை கடவுள் உருவாக்குறாங்க. எது மூலியமாக, மில்லரைட்ஸ் மூமெண்ட் மூலியமாக இது உருவாக்குறாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மூலியமாக உருவாக்குறாங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது. அவங்க தவறாக புரிஞ்சுட்டாங்கன்னு காட் விடலை, அவங்க பிளஸ்டு உண்மையாலுமே கடவுளோட பிள்ளைகள்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் முழுவதும் என்ன பண்ணாங்க, அவங்க கடவுளுக்கு ஏற்ற காரியத்தின், அதாவது இட்டர்னிட்டியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு போனாங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப 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 சின்சியராக டீப்பாக வந்து வசனத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டைம்லையும் அப்படி டீப் ஸ்டடி பண்ணாத ஸ்கிரிப்சர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்தில் அறிவு பெருக்கம் வரும்ன்றத காட் சொல்றாரு. அந்த நியமித்த காலகட்டத்தில் காட் அதை அலோவ் பண்ணுறாங்க. அது இந்த மூமெண்ட் தான், அந்த கூட்டத்து மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க மில்லரைட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடியதும் எல்லாமே நீங்கள் உண்மையா அப்படின்றத, சரித்திரம் எப்பவுமே நம்ம பின்னாடி இருக்குது, எல்லாமே நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். மேபி ஃப்யூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுல எதனா மிஸ்டேக் ஆனாலும் சரித்திரம் அது மாற்ற முடியாது, அது பின்னாடி இருக்குது. ஸோ போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு டவுட்டாக இருந்தால். ஸோ எந்த அளவுக்கு கடவுள் வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அதாவது டேனியல் சாப்டர் 12 and verse 10 சொல்கிற போல் ஒரு பியூரிஃபைடு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அவங்கள வந்து எந்த அளவுக்கு
அதாவது இருண்ட காலத்துல பின்னாடி ஒரு காலகட்டத்துல இருந்து எந்த அளவுக்கு டயர்டாகி கடவுளுக்காக உண்மையா இருக்கிற கூட்டத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டா உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்ப கடவுளுக்காக நிலைத்து நிற்கக்கூடிய அந்த டார்க் ஏஜஸ் டைம்ல இருந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பீச்சர்ஸ், நல்ல குரூப் ஆஃப் பீப்புள், நல்ல சின்சியர் பீப்புளுக்காக கிறிஸ்தவர்கள் மூலியமாக கடவுள் என்ன பண்றாங்க, ஒரு குரூப்பை உருவாக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன நடந்துச்சு அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு? ஏன் இந்த டிஸப்பாயின்மெண்ட் நான் சொன்னாங்களே, ஏன் இந்த அப்பாயிண்ட் பண்ணது, ஏன் வந்து ஒரு தோல்வியை சந்திடுச்சு, எதனால இந்த தன்மை அவங்களுக்குள்ள அப்படி போயிட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னா 1844 நடக்குது. ஸோ இதுதான் சொல்லலாம் மிட் நைட் கிரை மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். மிட் நைட் கிரை, அதாவது ஒரு செய்தி வருது 2300 ராப்பகல் முடிந்து 1844 ஆண்டவர் வரப்போறாருன்றது. ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்ன பண்ணுது, அங்கே நடக்கலை. அதாவது 1843 வந்து நடக்கலை அப்படின்றத ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிரைஸ்ட் வந்து வந்துருவாரு அப்படின்ற அந்த கால்குலேஷன் வந்து என்ன பண்ணுது, தோல்வியை சந்திருச்சு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டை விட்டு போயிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மீத கொஞ்சம் இருக்கவர்கள் மறுபடியும் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. மறுபடியும் நான் சொல்லல, மறுபடியும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா காட் அலோ பண்ணுறாங்கன்னா அது என்ன தவறு நடந்துச்சு, அதுலேருந்து என்ன கடவுள் சொல்லி தராங்க அப்படின்றதான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்குள்ள இல்லை எந்த ஆஃபீஸ்லையா இருக்கலாம், எந்த படிப்பில் இருக்கலாம், எந்த சைடில் வேணா இருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அதில் கன்ஃபியூஸ்டாகவும் இல்லை தவறாக போகும்போது நம்ம ஏன் காட் இதை அலோவ் பண்ணுறாங்க, மேபி காட் தானே அந்த தவறுகளை அலோவ் பண்ணுறாங்க, ஏன் அந்த தவறுகளை முன்கூட்டியே காட் வந்து நம்மளுக்கு சொல்றது இல்லைன்றது யாருமே ரீஎக்ஸாமினேஷன் பண்ண. அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, சின்சியராக மறுபடியும் ஒரு மோட்டிவேஷனாகவும் சின்சியராக படிக்க இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த கூட்டம் படித்து ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது October 22, 1844 ஜீசஸ் வந்துருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் மறுபடியும் உலகம் முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் இந்த மூமெண்ட்டில் முக்கியமான நபராக இருக்கிறவர் தான் சாமுவேல் ஷோ அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த நபர் தான் அது. Matthew 25 மணவாளன் வரப்போறாருன்ற அந்த செய்தி மூலியமாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டாக 7th month ப்ரீச்சர்னு கூட ஒன்று சொல்லுவாங்க இவர். ஸோ இந்த மனிதர் என்ன பண்ணுறாங்க, இந்த மெசேஜுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவரை சேர்க்குறாங்க. ஸோ எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுத்து இந்த தடவை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மந்த் அண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எந்த அளவுக்கு பீப்புள் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக வந்து அவ்வளோ நிலைத்து நிற்கிற ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த சேர்ந்த கூட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை மிக ஒரு கூட்டத்தை போட்டு ரொம்ப 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 அறிவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்றத நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா, லிங்கை தொட்டு நீங்கள் இதை தொட்டிங்கன்னா கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணல, அந்த நேரத்தில் வரல. அதனால இந்த கூட்டத்துக்கு ரொம்ப அசிங்கமாகவும் கன்ஃபியூஷனாகவும் ஏன் ஆண்டவர் வரல அப்படின்ற ரொம்ப 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 ஃபெட்டப் ஆயிடுறாங்க. ரொம்ப அசிங்கமாயிடுது. பப்ளிக் எல்லாருமே இவங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாகவே இது பொய்யான ஒரு குரூப், இது பொய்யான ஒரு மூமெண்ட் சொல்லிட்டு டோட்டலாகவே இந்த ப்ராஃபஸி டேட் அண்ட் டைமை டேட் அண்ட் மந்த்தை ஃபிக்ஸ் பண்ண இந்த மூமெண்ட்டை விட்டு டோட்டலாக வந்து ஃபெட்டப் ஆகி போயிடுறாங்க. கிறிஸ்து மேலே இருக்க அந்த கிறிஸ்டியானிட்டி மேலே இருக்க அந்த ஃபெய்த்தை கூட வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாமே பொய்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் எந்த அளவுக்கு காட் வந்து இதை அனுமதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு காட் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு ஒரு காட் இந்த விஷயத்த அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் ஒரு காலகட்டத்தில் காட் ஒரு அறிவு பெருக்கத்தை கொடுக்கணும், ஒரு பிளஸ்டான ஒரு குரூப்புக்கு எல்லா சத்தியத்தையும் கொடுக்கணும், ப்ராபஸி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த குரூப்புக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரணும். அந்த ஏமாற்றம் கொண்டு வந்த அந்த ஏமாற்றத்தினால நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசத்துலேருந்து கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே போக மறுபடியும் அவங்க பழைய சர்ச்சிலும் இல்லை பழைய மூமெண்ட்ல இல்லை பழைய உலக வாழ்க்கையில போகக்கூடிய தன்மை ஆயிடுச்சு அப்படின்றத எவ்வளோ பேர் நான் சொன்ன போல 50,000 அதாவது 50,000 பேர் இந்த சத்தியத்தை நம்பி அவங்க சொத்து பத்து அவங்களோட எல்லா தேவையான விஷயங்களும் வித்துட்டு
கடவுளுக்காக வானத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கூட்டத்துல உருவாயிடுறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படி வரல அப்படின்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு உலகத்தின் மத்தியில் அந்த குரூப்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த நேரத்துல வந்துருவாங்கன்றத, அது எதுவுமே நடக்கலன்னும் போது எந்த அளவுக்கு ஒரு தோல்வியை உண்டாக்கும். அப்ப அந்த நிலைமைக்குள்ள போறாங்க. அதுதான் கிரேட் டிஸப்பாயின்மெண்ட். அங்க எங்க இதனால 50,000 1 லட்சம் பேர்கிட்ட ஒரு கூட்டம், ஒரு மூமெண்ட் உருவான ஒரு மில்லரைட்ஸ் மூமெண்ட் கடைசியில் இந்த தோல்வினால அக்டோபர் 22, 1844 இயேசு கிறிஸ்து வரல, 2ஆம் வருகை நடக்கலன்னால எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. சில ஆயிரம், அதுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிடுறாங்க. மேபி நம்ம எவ்வளோ பேர் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இப்போ பைபிள் எவ்வளோ கிறிஸ்தவர்கள், எவ்வளோ உண்மையானவர்கள் அப்படின்றத அவங்க கொடுக்கப்படலை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு காட் குவாலிட்டியை தான் எதிர்பார்க்குறாங்க, குவான்டிட்டி கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. எப்பவுமே நான் அதை யோசிப்பேன். எப்பவுமே காட் எந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடை தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு கூட்டத்தில். ஒரு நேரோ பாத்வே, கிறிஸ்டியானிட்டின்றது, இட்டர்னிட்டின்றது ரொம்ப 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 குறுகியான ஒரு பாதைன்றதை நான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எவ்வளோ கோடி பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே தான் அந்த பேழைக்குள்ள, நோவோட பேழைக்குள்ள நோவோட குடும்பமும் போனது அப்படின்னு பார்க்க முடியும். ஒருத்தர் மேபி நோவா மெசேஜை கேட்டு ஒரு குடும்பம் ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ணல. எவ்வளோ கவலைக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நோவாக்கு எப்படி இருந்திருக்கும், இல்லை கடவுளுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? நாட் ஈவன் ஒன் அப்படி கூட இல்லாத போது எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை பண்ணாங்க இந்த உலகத்துல. அவர் மரித்து உயிர் தெளிந்து அவர் ஊழியம் செய்யக்கூடிய மேலறையில எவ்வளவு பேர் இருந்தாங்களா? வெறும் 150 பேருக்கு மட்டுமே அவங்க இருந்ததை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ thousands ஆஃப் பீப்புளுக்கு மெசேஜ் போகுது. ஆனால் குறுகிய கூட்டம் மட்டும் என்ன பண்ணுது? நிலைத்து நிற்குது. ஒரு காற்றோ, ஒரு புயலோ, ஒரு வெள்ளமோ அடிக்கும் போது என்னது? பேஸ்மெண்ட் நங்குரம் கற்பாறை மேலே கட்டாததுனால ஒரு காற்று ஒரு புயல் அடிக்கும் போது, ஒரு வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுது? அந்த மரம், நம்ம கிறிஸ்துவம்ன்ற அந்த அடித்தளம் அசைச்சு போகுது. அப்ப ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை படிச்சு தெரிஞ்சுக்காதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளால நம்ப முடியல. ஸோ இந்த நேரத்துல காட் அதோ அலோவ் பண்றாங்க, ஒரு கூட்டத்தை அலோவ் பண்றாங்க. அதாவது பிளஸ்டுன்னு சொன்ன கூட்டத்தை ஒரு டிஸப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் ஒரு யோசிக்கக்கூடிய விஷயங்கள, கடவுள் ஒரு ஆசீர்வதிக்க கூட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு 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 பாடம், ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம் கொடுத்து அது மூலியமாக நிலைத்து நிற்கிறாங்களா? யாரு நிலைத்து நிற்கிறாங்க, யாருன்னு இல்லை. அப்ப எல்லா கிறிஸ்துவத்துக்கும், எல்லா தன்மைக்கும் கடவுள் ஒரு நேரத்துல டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆதாம் ஏவாள் தானே கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு அது கேள்வி வரலாம், ஏன் ஆதாம் ஏவாளுக்கு அந்த எக்ஸாம் கொடுக்கணும், அந்த டெஸ்ட் ஏன் கொடுக்கணும்? டெஸ்ட் இருக்கிறதுனால தானே அவங்க தோத்துட்டாங்க, டிசர்வ் பண்ண முடியல, பாவம் வந்துடுச்சு, இவ்வளோ மோசமான இது வந்துடுச்சு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்க டெஸ்ட் இருக்கோ அங்கதான் எது உண்மையானது, எது பொய்யானது அப்படின்னு தெரியும். உண்மையான அன்பு எது, பொய்யான அன்பு எதுன்றது எதன் மூலியமாக தெரியும்? ஒரு இக்கட்டான ஒரு டெஸ்ட்னால தான் தெரியும். எது படிக்கிற பிள்ளைகள், எது படிக்காத பிள்ளைகள் அப்படின்ற போது எக்ஸாம் டைம்ல தான் தெரியும். அப்ப நம்ம கடவுளுக்குள்ள அன்பா இருக்குமா, கடவுளுக்குள்ள நேசிச்சிருக்குமா, இல்லை சத்தியத்துல நிலைத்து நிற்குமான்றத ஒரு சோதனை வரும்போது தான் தெரியும். நம்ம முன்னாடி ஒரு சோதனை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் நம்ம கண் முன்னாடி இருக்கு. சில மாதங்கள், சில வருடங்கள் வரப்போகுது. அதுதான் இந்த உலகத்தோட ஃபைனல் டெஸ்டா இருக்க போது. காட் உண்மையான கிரியேட்டரை வணங்கக்கூடிய 4ஆம் கற்பனை 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான 1ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு ஒரு சட்டம் வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி 90% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு குறுகிய கூட்டம் இருக்கு. அது சாட்டர்டே சாபத், சனிக்கிழமையோ தொழுகிட்டு இருக்க கூட்டம். அந்த கூட்டத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் தான் பார்க்கணும். அந்த கூட்டம் எங்க உருவாச்சுன்றது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த கூட்டம் சாதாரணமா ஏதோ ஒரு இதுல இருந்து வரல, கடவுள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்கன்றதான் பார்த்துட்டு வரோம். இப்ப அதுதான் அந்த கூட்டத்தோட ஒரு குறுகிய கூட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கூட்டமா நம்ம இருக்கக்கூடிய இப்ப காலகட்டத்துல 180+ இயர்ஸா எவ்வளோ பெரிய கூட்டமா வளர்ந்துருக்கு பார்க்க போறோம். இந்த கூட்டத்துல இருந்து ஒரு ரீஃபைன் பண்ண போறாங்க, ஒரு கூட்டத்தை உருவாக்க போறாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வரக்கூடிய வீடியோல. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த 50,000 1 லட்சத்துல மிச்சம் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை தான் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? அங்க
12 வசனத்துல, தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் இந்த சில 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 ஆயிரங்கள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தான் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த பிளஸ்டு பீப்புள் என்ன பண்றாங்களா, மறுபடியும் நான் சொல்லுவேன்ல, எப்பவும் ஒரு தவறும் ஒரு குழப்பங்களும் ஒரு சோதனையும் வேதனையும் வரும்போது ஏன் காட் இந்த சோதனையை வேதனையே அனுமதிச்சாங்க, இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த இந்த சோதனைக்கு வேதனைக்கான காரணம் ஒண்ணு நம்ம இருக்கோம், இல்ல சாத்தான் இருக்கான். கடவுள் எப்பவுமே சோதிக்கிறது இல்லை, கடவுள் எப்பவுமே நம்ம மனிதர்களை கஷ்டப்படுத்துறது இல்லை. எப்பவுமே நம்ம வந்து எந்த கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் எப்பவுமே நம்ம ஏன் கடவுளை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஆனா அது கொடுக்கக்கூடிய சாத்தானியும் அதை நம்மளே போயிட்டு வாலண்டரியா எடுத்துக்கக்கூடிய குழியில நம்மளே விழுந்துட்டு கடவுளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாக்க சொல்லிட்டு இருக்கோம். குழியில தள்ளக்கூடிய ஒரு குணம் படிச்சவன் சாத்தான், அவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காடை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த கடவுள், ஏன் இந்த கடவுள்? நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் கடவுள் இதை கொடுக்குறாங்க, கடவுள் எப்பவுமே கொடுக்கறது இல்லை. அவர் காட் இஸ் குட், கடவுள் அன்பாவே இருக்காரு, அவர் அன்பை மட்டும்தான் காமிக்க முடியும். எந்த அளவுக்கு அன்பை காமிக்கக்கூடியவர்னா, ஒரு சிலுவையை அரைஞ்சு கொண்டிருந்து அவரை ரொம்ப சித்திரவாதைப்படுத்தி, அவரை காரி துப்பி, அவரை முள் முடி சூன்ட்டு, அவரை சாட்டையால அடித்து, அவர் தாடி மயிரை பிடிச்சி இழுத்து எவ்வளோ 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 கஷ்டப்படுத்தின அந்த நிலைமையும் பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு குணத்தினால எனக்கு எப்படி ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஒரு சோதனையும் வேதனையும் கொடுத்து எனக்கு கஷ்டப்படுத்த தோணும். அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை என்ன பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப இந்த வேதனையும் சோதனையும் என்ன பண்றாங்க, காட் அலோவ் பண்றாங்க. ஒண்ணு அவங்க செய்த தவறுகள்னால, அவங்க புரிஞ்சுக்காததுனால இருக்கலாம், இல்ல வந்து காட் அதை அலோவ் பண்றாங்க. மேபி நிறைய நேரங்களில் காட் அலோவ் பண்றாங்க, அது டெஸ்ட், இது ஒரு டெஸ்ட் அப்படின்னு தெரியுது. இந்த டெஸ்ட்டை எதுக்கு காட் கொடுக்குறாங்க, அதனாலதான் ஒரு குறுகிய கூட்டம் ரிஃபைன்டு பியூர்ட் அண்ட் ஒயிட்டான ஒரு, எப்பவும் தங்கத்தை யோபு கூட காட் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு பொன்னை போல என்ன பண்ணுவாங்க, ரீஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தெரியுதுங்களா. இப்ப அந்த 1,00,000 பேர்ல இருந்து சில ஆயிரம் ரீஃபைன் ஆகி இருந்துச்சா, அப்ப ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் படிக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிறாங்க, 2300 ராப்பகளை புரிஞ்சுக்கிறாங்க, அது வந்து இந்த டேட் இந்த டைம் கரெக்டா எக்ஸாக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஈவெண்ட் டேட் கரெக்டு, ஆனா ஈவெண்ட் நடந்த விஷயங்கள் அங்க வேற. அப்படின்னு என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம். ஸோ என்ன விஷயம் அங்க நடந்துச்சுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகை உலகத்துக்கு வராம அவரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அக்டோபர் 2022 1844 அவரு போயிருக்காரு. எப்படி என்னன்றத நம்ம தீர்க்க தரிசனத்து மூலமா, நீங்க எப்படி இதை சொல்றீங்க, ஏன் இந்த நேரம், இந்த டேட், இந்த காலம், இந்த மாசம் ஏன் சொல்றோன்றத நீங்க பர்சனலா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை வரக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கூட்டம் படிக்கிறாங்க, சின்சியரா புரிஞ்சுக்கிறாங்க, மறுபடியும் அவங்க மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு எமோஷனலாக இல்லை, மறுபடியும் சின்சியரா படிக்கிறாங்க. இங்கதான் வந்து இவங்க இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்து ப்ராஃபஸி தப்பு, அந்த தீர்க்க தரிசனம் டேட் வந்து தப்பு, அந்த மந்த் டேட் அப்படின்றத அவங்க வந்து நம்பல. ஆனா அதுக்கு பதில் என்ன மிஸ்டேக் வி டிட், என்ன நம்ம பண்ணோம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு தவறுகளை நம்ம பண்ணிட்டோம், அந்த தவறுகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கண்டினியூவா அவங்க என்ன பண்ணாங்க, தானியேலும் வெளிப்படுத்தணும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்றாங்க. இப்ப நம்ம அதை தானே பண்றோம், நம்ம ரொம்ப 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 பிரீஃபா பண்றோம். எந்த அளவுக்கு அந்த சரித்திரத்தில் நடந்த காரியங்கள் அப்படியே எக்ஸாக்டா நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த குரூப்பையும் வசனம் சொல்லுது, அதாவது ஒரு பிளஸ்டான கூட்டம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கூட்டத்தை என்ன சொல்றாங்க, காட் வந்து பிட்டர் அண்ட் ஸ்வீட், அதாவது ஒரு மவுத்தில் வந்து வாய்க்கு வந்து இனிப்பாவும் வயிற்றுக்கு வந்து கசப்பாவும் இருந்தது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அப்போ ஸ்வீட் அட் மவுத்தை, அதாவது இந்த செய்திகளை ஆண்டவர் வரப்போறாரு, இந்த 22ஆம் அக்டோபர் 1844 ஆண்டவர் வரப்போறாருன்ற அந்த செய்தி அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணும்போது, அது வயிற்றுக்குள்ளே போகும்போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். மறுபடியும் அவங்க படிக்கிறாங்க. இந்த தடவை அவங்க புரிஞ்சுக்கிறது, ஈவெண்ட் 1844 ஈவெண்ட் வந்து கரெக்ட். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் அவர் போனாரு. அவரு சாங்சுவரியை கிளென்ஸ் பண்றாரு, அவர் பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறாரு அப்படின்ற அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை 2300 ராப்பகளோட தீர்க்க தரிசனம் ஆசரிப்பு கூடாரம் சுத்திகரிக்கப்படும் என்ற அந்த செய்திகளை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது உலகத்துல இல்ல,
அது பரலோகத்துல இருக்கிற ஆசரிப்பு ஸ்தலத்துல இது நடக்குது. அங்க நியாய தீர்ப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற அந்த செய்தியை, அந்த மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தானியேல் 8:14 வந்து கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துக்கு வரல, அவர் வந்து எமன்லி மினிஸ்ட்ரியை இப்ப ஜட்ஜ்மெண்ட் கண்டினியூ பண்றாரு. இதா கிட்ட பரிந்து பேசக்கூடிய அந்த தன்மை, அதாவது 2000 வருடத்துக்கு முன்னாடி அவர் உயிரோட உயிரோட உயிர் தெழுந்து அவரு பரலோகத்துக்கு போய் அந்த நேரத்துல இருந்து 1844 வரைக்கும் பரிந்து பேசக்கூடிய அந்த ஹை பிரீஸ்ட் என்ன பண்றாங்க, இப்ப நியாய தீர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு கேஸ் ஆதாம் காலகட்டத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தோட கேஸை காட் ரிவீல் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மிஸ்டேக் தான் ஹெவன்லி சாங்சுரி, பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு ஸ்தலத்தோட, அதாவது மோசைக்கு சொல்லுவாங்க பரலோக ஸ்தலத்துல ஒரு பேட்டர்ன் காமிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான் மோசஸ் பார்த்து என்ன பண்றாரு, வில்டர்னஸ்ல வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அப்ப அந்த பரலோக பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி ஒர்க்கை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சாங்சுரி ட்ரூத்தை பத்தி அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணைன்ற அந்த செய்திகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கிரைஸ்ட் வந்து மறுபடியும் செய்யக்கூடிய அந்த ஆன்கோயிங் மினிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர் ஒரு புதிய மினிஸ்ட்ரி பிரேஸ்க்குள்ள அவங்க வந்து போறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கூட்டம் பிளஸ்டான கூட்டத்துக்கு, அதாவது எப்பவுமே ஒரு கூட்டம் ஒரு தோல்வியை சந்திச்சா அந்த கூட்டம் அந்த தோல்வியில என்ன அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அந்த கண்டிஷன் வரைக்கும் நம்ம எப்படி மார்க் போடுவோமோ அந்த அளவுக்கு மார்க் போட்டு மறுபடியும் அவரோட இரக்கமும் அவரோட கிருபையும் அவர் தயவும் என்ன பண்றாங்க, காட் கொடுத்து இன்னும் அதிகமான சத்தியத்தை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் படியில எடுத்துப்போம். கிறிஸ்டியானிட்டின்றது ரொம்ப 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 கொடுமையான பயணம் தான் நான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா டெஸ்ட்டை விட கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எக்ஸலண்ட், என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு டெஸ்ட் தான் இருக்க போகுது. எல்லாருமே கிறிஸ்துவர் பிளஸ்ஸிங் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சாத்தான் ரொம்ப 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 அடிகளை கொடுப்பான். அதுதான் என்ன பண்ணும், மறுபடியும் நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்குள்ள இருக்கோம், இந்த சாங்சுரி சிஸ்டமா இருக்கும், இந்த பிளான் ஆஃப் சால்வேஷனும் எல்லாமே நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய பியூரிஃபை ஆக்குறது, ஒரு புதிய மனிதனாகவும் புதிய சிந்தனையும் புதிய செயலும் கொடுக்கறதா ஆக்குது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்குள்ள போறோமோ அந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகக்கூடிய தன்மையை காட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கூட்டம் என்ன பண்றாங்க, நாங்க இன்டர்பிரேட் பண்ண விஷயங்கள், நாங்க வந்து அதை புரிஞ்சுக்கின காரியங்கள், தெரிஞ்சுக்கின காரியங்கள் இல்லை, அதுல எப்படி நாங்க விளக்குன முறைகள் வந்து தப்பு. ஆனா சம்பவங்கள், தீர்க்க தரிசனம் உண்மை. அதாவது 2300 நாட்கள் முடிந்து 1844 தான் முடிந்ததுன்ற அந்த தீர்க்க தரிசனம் உண்மை. நான் சார்ட்ல காட்டின அந்த தீர்க்க தரிசனம் உண்மை. ஆனா அங்க சம்பவங்கள் அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால ப்ராஃபஸி ஃபெயில் கிடையாது. அந்த பல பேர் வந்து என்ன பண்றாங்க, ப்ராஃபஸியை ஃபெயில்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. இப்பயும் நிறைய பேருக்கு என்ன வச்சுக்கோங்க, அந்த கூட்டமா அது வந்து ஒரு பொய்யான கூட்டம், ஒரு அந்த தீர்க்க தரிசனம் உண்மை. ஆனா அங்க நடந்த விஷயங்கள் வந்து வேற. ஆண்டவர் வரல, அதுக்கு பதில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாங்க. நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது உண்மை. அப்ப 2300 ராப்பகளோட முடிவு என்னது, நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆனது உண்மை, அந்த தீர்க்க தரிசனம் உண்மை. கடவுள் ஆதாம் காலத்துல இருந்து இப்ப கூட வாழ்ற ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு புஸ்தகத்திலும் அவங்களோட பேரை எடுத்து நியாய தீர்த்துட்டு இருக்காரு, அது உண்மை. ஆனா ஆண்டோட வருகை அந்த நேரத்துல அந்த நாள்ல நடக்கல, அது வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க எதிர்ப்பை கொடுக்காம அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமா அது தவறு நடந்துச்சு, ஆனா இப்படி கட்ட காரியங்கள் வந்து உண்மை. அப்புறம் தானியேல் வெளிப்படுத்தலும் அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் சாங்சுரியை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க, நியூ டெஸ்டமெண்ட்ஸ் கம்பேர் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ண காரியங்கள் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாங்சுரி மெசேஜ் ரொம்ப 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 ப்ரீஃபாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு, கடவுளோட வருகைக்கான ஒரு விசுவாசமா இருந்துச்சு. இப்போ கடவுளோட சத்தியத்தை எல்லாத்தையும் வேர்டாக புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சத்தியத்தின் மூலியமாக நிலைத்து நிற்கக்கூடிய கூட்டமா மாறிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண காரியங்களை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன காரியம் அப்படின்றத. ஸோ நிறைய சர்ச் மூலியமாக செப்பரேட் ஆகி வந்துடுறாங்க. இந்த கூட்டம் வந்து இந்த சாங்சுரி மெசேஜும் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து ஏத்துக்கல. அப்ப இந்த கூட்டம் செப்பரேட்டா வந்து
நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு குறுகிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸை காட் என்ன பண்ணுறாங்க, உருவாக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 1,00,000 கூட்டத்துலேருந்து இப்போ எந்த சபையும் அக்செப்ட் பண்ணலை, இந்த சான்ச்சுரி ட்ரூத்தும் இந்த நியாய தீர்ப்பு செய்தியும் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கடவுளோட வருகையும் கடவுளுக்கு இப்பயும் நம்ம அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். கடவுளோட வருகை நான் இப்படி தான் இருக்க போகிறேன், எந்த உண்மை சத்தியத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது பொய்யா, இப்போ நான் இந்த செய்தி கூட வந்து பொய்யா உண்மையாக நான் எதுவுமே ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இதுதான் நம்பிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும், கடவுள் நான் இப்படி இருக்கக்கூடிய நன்மையிலே என்னை வந்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு. இதனை என் நிலைமையிலும் நானும் அப்படிதான் இருக்கேன். எந்த விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேன், அதுக்கு எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணணும், எல்லாமே எனக்கு வந்து நல்லதாக நடக்கணும். அது கிடையாதுங்க. எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவே ஃபேஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அவர் ஒரு காட் ஆஃப் காடு, ஒரு மனித இனத்தை வந்து மீட்கணும். அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நாள்லையோ இல்லை ஒரு செகண்ட்லையோ பண்ணிட்டு போயிடலாமே. இந்த 6000 வருடங்களா அதுக்கான எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ பனிஷ்மெண்ட், எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி இந்த ரட்சிப்பை அவர் சாத்தான் கிட்டேருந்து மீட்டு எடுத்தாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த பாவம் செய்யக்கூடிய, எதுவுமே பாவம் செய்யாத அவரே அவ்வளோ ஃபேஸ் பண்ணும் போது, இவ்வளோ பாவத்தில் ஊறி இருக்க நம்ம இந்த மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக, அந்த ஸ்பிரிச்சுவல் தோற்றத்துக்குள்ளே எப்படி நம்ம போக முடியும், எப்படி அந்த காட்லி கேரக்டரை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா சத்தியத்தை தெரிந்து கொள்ள, உண்மை சத்தியம்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் சத்தியத்துக்குள்ள இருக்கியா, இப்படி இருக்கியா, அப்படி இருக்கா, நிறைய பேர் என்ன கேட்கும் போது ஜஸ்ட் சத்தியம்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. உண்மை, ஒரு பொய், குட் அண்ட் ஈவல், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு. இது என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மை சம்பவத்தில் இல்லை அந்த பாசிட்டிவ் சைடில் வந்து நிற்க போகிறோம். இதுதான் சத்தியம், இதுதான் ஹோல் பைபிளே. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் இருக்கு. எது செய்யணுமோ அந்த கூட்டத்தில் நம்ம நிலைத்துக்கு போகிறோம். அந்த கூட்டமாக சேர்ந்து தான் காட் வந்து பரலோகத்தில் ஒரு புதிய ஒரு ஜெருசலேம், புதிய ஒரு உலகத்தை படைச்சு என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. புதிய உலகம் இல்லை, இந்த உலகத்தை ரீக்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. எப்பவுமே உண்மை சத்தியத்தில் ஒரு சின்ன 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 கூட்டம் அதான் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சப்ஸ்கிரைப், சின்ன வீடியோஸ் தான், கூட்டம் தான் இதை பார்க்க முடியுது. அப்போ எப்பவுமே நான் நம்பக்கூடிய விஷயங்கள் ஹெவன்லி சீக்ரெட்ஸ் ரொம்ப 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 குறுகிய ஒரு ஜனங்கள்னால மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒருவரும் சொல்லக்கூடிய நானும் ஒரு கோஇன்சிடென்ட்டாக கிடையாது. காட் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மை, நான் சொல்லக்கூடிய உண்மையை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதை தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ காட் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, நிறைய 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 எஜுகேட் பண்ணிக்கோங்க உங்களை. அது மூலியமாக இதெல்லாம் படித்து இந்த இன்ஃபர்மேஷனால் உங்களை பரலோகத்துக்கு போயிட முடியுமான்னு தெரியாது. படிக்கிறதுனால எக்ஸாம் வரும்போது நம்ம எக்ஸாமில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இதை கண்மூடித்தனமான ஒரு கிறிஸ்தவமாக இல்லாதபடி இது எல்லாமே 100% உண்மைன்னு சொல்லி நம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். ஸோ எந்த நிலைமையிலும் இது பொய்யான காரியங்கள் இல்லை, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக ஆக்க முடியும். ஸோ அதை தான் நான் மறுபடியும் நான் இந்த கூட்டத்துக்கும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இந்த கூட்டத்தை சப்போர்ட் பண்ணல. ஆனால் இது உண்மையான ஒரு கூட்டம், உண்மைன்றதை நம்ம படிக்கிறோம். பொதுவாக நான் எந்த ஒரு ரிலேட்டடான எந்த ஒரு சர்ச், எந்த டினாமினேஷன், எந்த ஒரு மதையும் சார்ந்து நான் போகவே மாட்டேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தேன் நான். அப்போ நான் இப்போ உண்மை 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 அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உண்மை இதுதான், நீங்கள் தெரிஞ்சுக்கப்பீங்க, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டர் வந்து ஃபோக்கஸ்ட் என்னது, 4 நாளிகையிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து அவங்க கடவுளோட வருகைக்கு உண்மையாக கேரக்டரை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குறுகிய கூட்டம், மில்லரைட்ஸ் குரூப்ன்ற மூவ்மெண்ட்னால ஒரு கூட்டம் வந்து உருவாகி டிஸப்பாயின்மெண்ட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரூத், சத்தியத்துக்குள்ளே நிறுத்தி நிற்கிறவர்கள் ஆயிட்டாங்க. அப்போ ரொம்ப ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறாங்க, பைபிளை படிக்கிறாங்க, கீழ்படுகிறாங்க. பைபிள் சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு இவங்கள உண்மையான நேரத்துக்காக, அந்த நாளுக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க. உண்மையாக கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த குரூப், அதனால தான் இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, காட் பிளஸ்ட் அப்படின்றத சொன்னாங்க. தெரிஞ்சதா? அப்போ எந்த பிளஸ்ட் ஏன் சொன்னாங்க, அந்த கூட்டம் யாரு அப்படின்றத, அதோட துவக்கம் எங்கே துவங்குச்சுன்றதை நம்ம தெரிஞ்சாச்சு. ஏன் பிளஸ்ட்னா அவங்க வந்து வெளிச்சம் கொடுக்கப்படுது, உண்மை என்னது அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டார்க்னஸ்குள்ளே போகிறாங்க, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, ஒரு டெஸ்ட்குள்ளே போகிறாங்க. அந்த டெஸ்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் டீப்பர் லைட்டுக்குள்ள, வெளிச்சத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள அவங்க வந்து போகிறாங்க அப்படின்றத. இப்போ எப்பவுமே நான் சொல்ல போகிற டெஸ்ட் தான் வந்து என்ன பண்ணுது, காடை ரிவீல் பண்ணுது, காடோட கேரக்டரை ரிவீல் பண்ணுது. ஸோ இந்த தன்மை தான் என்ன உருவாகுதான்,
they love truth more than being right. அதாவது நன்மை தீமை நல்லவனா இருக்கிறத விட சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் வருத பார்க்க முடியுது. நிறைய நேரங்களில் நான் நிறைய தடவை யோசிப்பேன், நம்ம நல்லவனா தான் இருக்க ட்ரை பண்றோமே தவிர சத்தியத்துக்குள்ள இருக்க ட்ரை பண்றதில்ல. உதாரணத்துக்கு ரத்தன் டாட்டா எடுத்துக்கோமே, அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதனா இருந்தாருன்னு அவருக்கு மரித்த அந்த நாள் தான் எனக்கு தெரியப்பட்டுச்சு. அவர் எவ்வளோ ஒரு குட் மேனா இருந்தாரு அப்படின்றத, ஒரு ரைட்டா இருந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அவர் லைஃப்ல ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு ஜெனுவலான ஒரு லைஃப்பை வாழ்ந்தாருன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. என்ன ரைட்டா வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? உண்மை சத்தியம் இயேசு தான் வழியும் சத்தியம் ஜீவன். இயேசுவை அக்செப்ட் பண்ணும் போது தான், உண்மையை அக்செப்ட் பண்ணும் போது தான், உண்மையான கடவுள் இயேசு இதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணும் போது, அந்த உண்மைக்குள்ள நிற்கும் போது தான் நித்திய ஜீவன், மறு வாழ்க்கை. நான் இங்க சாகக்கூடிய 60, 70, 80, 90 ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வாழ்க்கை, ஆஃப்டர் லைஃப், அந்த நித்திய ஜீவன் யார்கிட்ட இருக்கு? நான் எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட அக்செப்ட் பண்றணும். என் முஸ்லிம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் அதுதான், பிதா கிட்ட போனாலும் நீ கிரைஸ்ட் தான், அவரு தான் ஏனி, இயேசுவின் மூலியமாக தான் நம்ம பிதா கிட்ட போகவே முடியும். அப்ப என்ன பண்றாங்க? உண்மை, ட்ரூத், ஜீசஸ் தான் உண்மை அப்படின்றத அக்செப்ட் பண்றது இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், நிறைய நேரங்கள் நம்ம ரைட் திங்ஸ்க்கே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா ட்ரூத் எது, உண்மை எதுன்ற, சத்தியம் எதுன்றத நம்ம மறந்துடுறோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு, ட்ரூத்தை ரொம்ப 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 என்ன பண்ண, அந்த ரிசல்ட்டை பார்க்காம கூட, அது தெரியாத கூட அவங்க அந்த உண்மை சத்தியத்துக்கு நம்பக்கூடியவர்களா அவங்க மாறுறாங்க அப்படின்றத பார்த்துக்க முடியுது. அவங்க கடவுளை ரொம்ப 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 பின்பற்றக்கூடியவர்களா மாறிட்டாங்க. ஸோ தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏன் பிளஸ்டுன்னு சொன்னாங்கன்னா, அந்த கூட்டம் பியூரிஃபை ஆக்குறாங்க. அவங்கள டயர்டு பண்ணி, அவங்கள புளிஞ்சு, அவங்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறுகளா பாக்குறோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை காட் என்ன பண்றாங்க 1844 உருவாக்குனாங்க. அதுதான் மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கூட்டம் தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல கொள்ளக்கூடிய அந்த வைஸ் வெர்ஜின்ஸ் அப்படி பாக்குறோம். அந்த புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே பேக் வாங்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப புத்தி உள்ள கன்னிகள் மறுபடியும் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, வசனத்துக்குள்ள என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறாங்க, அம்புலா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, நம்ம பண்ண தவறுகள் என்னது, ஈவென்ட்ஸை நம்ம தப்பா சொல்லிட்டோம். ஆண்டவர் வந்து பரலோகத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்காரு, இந்த உலகத்துல கிடையாது அப்படின்றத அந்த கூட்டம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கடவுளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்றாங்க. அப்ப தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோட தீர்க்க தரிசனமும் இந்த ஜனங்களை குறிக்குது, மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட்டை குறிக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த புத்தி உள்ள கன்னிகளோட அந்த ஸ்டோரியில புத்தி உள்ள கன்னிகளும் இந்த மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனம் ஒரு கூட்டத்தை, ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய மனிதர்களை பாயிண்ட் பண்ணுது பாருங்க. இப்ப நம்ம பின்னாடியில இருந்து பார்க்கும் போதுதான் இந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த நேரத்துல இருக்கும் போது அவங்களுக்கே அது தெரியல, நம்ம தான் இந்த கூட்டத்துல இருக்கிறவர்கள் அப்படின்றது தெரியல, மில்லரைட்ஸ்க்கே தெரியல. எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட சத்தியத்தை நம்மளுக்கு காட் சொல்றாங்கன்றது புரியும். அப்புறம் ஆபகுக்கு 2:3 சொல்லக்கூடிய அந்த டேரி டைம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த அந்த காத்திருப்பு நேரம், அந்த டேரி டைம் காத்திருப்பு நேரத்துல தான் காட் என்ன பண்றாங்க, சத்தியத்து உடையவர்களை ப்ரிப்பேர் பண்றாங்க. தெரிஞ்சுக்க முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க மறுபடியும் இதெல்லாம் படிச்சு எந்த அளவுக்கு தானியேல் 12:10ஆம் வசனத்துல சொன்ன அந்த பியூரிஃபை கூட்டம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொன்ன அந்த பிளஸ்டான கூட்டம் எதிர்ச்சியெல்லாம் வரல, ஏனோ தானோலாம் வரல. அவங்க மிகப்பெரிய ஒரு டெஸ்ட், மிகப்பெரிய ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு சம்பவத்தை செயலை அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு டேட் ரீச் பண்றதுனால, இல்லை 1844 இருந்து ஒரு டேட் அவங்க நியமிச்சதுனால, தீர்க்க தரிசனம் படிச்சவர்களால அவங்க அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஒரு ரீஃபைன் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போயிருக்காங்க அப்படின்றத, ஒரு புடமிடிக்க அந்த தன்மைக்குள்ள அவங்க போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தும் என்ன பண்ணுறாங்க, அவங்க விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க அம்பலா இருந்து அவங்க தாழ்மைப்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க பைபிளை படிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நிறைய கடவுளோட காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இது மூலியமாக அவங்க முற்றுதும் செய்தியை உலகம் முழுவதும் இப்போ 180+ இயர்ஸாக ஒரு 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படின்றத உலகம் முழுவதும் காட் மூலியமாக
அந்த கூட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த 3 மெசேஜ் என்ன, இந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷன் எங்க, அந்த கூட்டம் என்ன ஆச்சு, என்ன ஆக போகுதுன்றா நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கூட்டத்துல காட் ஒரு கூட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க, ஒரு கூட்டத்தை நியமிச்சிருக்காங்க, ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலேட்ஸா, அதாவது உலகம் முழுவதும் எல்லா சபையும் அப்ப இருந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், அதாவது இந்த கூட்டமும் எப்படி வந்துச்சுன்னா ஒரு மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் அப்படி போல எல்லா சபையிலிருந்தும் பொறுக்கப்பட்ட ஒரு ரீஃபைன் ப்ராடக்ட். நீங்க ஏதோ ஒரு கூட்டம், இது ஒரு டினாமினேஷன் கிடையாது. இந்த மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட் உருவாக்குனது எல்லா சபையிலிருந்தும் இருக்கக்கூடிய பாஸ் ஆன கண்டிஷன். இந்த ஒலிம்பிக்ல இல்ல நேஷனல்ஸ்ல வின் பண்ணக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா துறையிலிருந்தும் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ண போல, அப்படி காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல செலக்ட் பண்ண ஒரு குரூப் தான் அப்படி எல்லா சபையிலிருந்தும் செலக்ட் பண்ண ப்ராட்டஸ்டன்ட் சபையிலேருந்து உருவாக்குனத கூட்டம் தான் மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட். அப்ப இந்த மில்லரைட்ஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்க தான் கடவுள் என்ன பண்றாங்க, அந்த பிளஸ்ஸிங், அந்த தீர்க்க தரிசனத்தோட சீலிங் புக்கை காட் கொடுக்குறாங்க. அப்ப கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்றத. அப்ப இந்த கூட்டத்துக்காக வைத்தது தான் ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஈவெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த கூட்டம் இன்னும் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, அந்த கூட்டம் இப்போ எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீ செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்பா. நாங்கள் வசனத்தெல்லாம் படிக்கிறோம்ப்பா, அந்த வசனம் எல்லாமே ஒரு கூட்டத்தையும் எங்களையும் ஒரு குறிக்கக்கூடிய நேரங்களாக இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு தீர்க்க தரிசனத்தோட வசனத்தில் நாங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லா சத்தியத்தையும் எல்லா உண்மையும் இவ்வளோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த நிலைமையும் அந்த தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. இதை பார்க்குறவர்களும் கேட்குறவர்களும் அதை பர்சனலாக படிக்கவும், படித்து தெரிஞ்சுக்கவும், புரிஞ்சுக்கவும் நீர் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அது மூலியமாக உங்கள் நாம மட்டும் மையம் பெறட்டுப்பா. தகுதி இல்லாத என்ன நீ தகுதிப்படுத்தின தயவுக்காகவும் நன்றி. நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சத்தியத்தை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க நீர் உதவி செய்யுங்க. என்னுடைய பிறகும் நான் சிறுகும் தலைமை கேட்குறேன். இயேசுவின் ஜெபிக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.